வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பேசப் போறோம்? அதேதான். பிட்காயின்ல ஒரு என்ட்ரி வந்து எடுக்கப் போறோம். ஸோ அந்த என்ட்ரி எத பேஸ் பண்ணி இருக்கப் போகுது அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவாக இருக்கப் போகுது. நேரம் சரியாக 12:39 ஜூலை 1ஆம் தேதி. சரிங்களா? ஸோ அதனால மொத ட்ரேட் வந்து எடுக்கப் போறோம். மாத தொடக்கத்துல. அதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து 4 ஹவர் சார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிறலாமா? 4 ஹவர் சார்ட்ட எடுத்து பார்க்கிறப்போ, இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா தெரியுது. சரிங்களா? ஸோ இங்க ஒரு டிமாண்டும் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த டிமாண்ட்ல இருந்து ஒரு சின்ன ரைஸ். அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் ஒரு ஃபால வந்து குடுத்துருச்சு. ஸோ இதுதான் இப்போதைக்கு 4 ஹவர் சார்ட்ல பார்க்கும்போது, இந்த இடம் அப்படின்றது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிக்கட்டுமா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் பாடிஸ் எல்லாம் அந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல எபோவா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ரியல் பாடி எல்லாம் எபோவாவே இருக்கா? ஆனா அத தாண்டி விக் குடுத்தா ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ஒரு மேஜர் சார்ட்ட பொறுத்து பார்க்குறப்போ. அப்படி பார்க்குறப்போ, இங்க ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல ட்ரேட் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியும் டச் பண்ணாங்க. டச் பண்ணிட்டு ஒரு புல் பேக் வந்து நடந்திருக்கு. அப்போ அதுக்கேத்த மாரி நாம வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்ப 15 மினிட் சார்ட்டுக்கு போலாங்களா? 15 மினிட் சார்ட்ட வந்து எடுத்தாச்சு. 15 மினிட் சார்ட்ட பொறுத்து நமக்கு என்ட்ரி எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாவே ஜூம் இன் பண்ணிர்றேன். 15 மினிட் சார்ட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரா, ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சுச்சு. என்ன? ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு அப்டின்ட்டு. ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன்ல பிரேக் அவுட் நடக்கட்டும். பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்ல என்ட்ரி எடுத்துட்டனா எனக்கு பெட்டரா இருக்கும்னு வந்து தோணுது. ஸோ அதனால இதுல எது நல்லா கரெக்ட்டா வந்து கிடைக்குதோ, ஒரு நல்ல பெரிய கேண்டிலா வால்யூம் இருக்கக்கூடிய கேண்டிலா க்ளோஸ் வச்சுச்சு அப்டின்னா, நம்ப இங்க வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்ல வீக்கா தான் இருக்கு அப்டின்ற பட்சத்துல, ஒரு பிரேக் அவுட் நடந்ததுக்கு பிறகு ஒரு ரீடெஸ்ட் நடக்கட்டும். நடந்ததுக்கு பிறகு என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்டின்றது தான் இப்போதைக்கு என்னுடைய எண்ணம். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ட்ரேட் செட்டப் தான் வச்சிருக்கேன். இது எப்டி எக்ஸிக்யூட் ஆகுது அப்டின்றத பார்த்துட்டு, என்ட்ரி எடுத்துட்டு நான் அப்டேட் பண்றேன். ஒரு கேண்டில் குளோஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ட்டு இந்த ஒரு கேண்டில்ல நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு பெரிய லிக்விடேஷன் ஸ்வீப் ஆனது வந்து நடந்திருக்கு. இந்த அளவுக்கு பெரிய லிக்விடேஷன் ஸ்வீப் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். என்ன காரணம் அப்படின்னா, லிக்விடேஷன் அப்படின்றது தான் ஒரு மொமெண்டத்தோட கீயே. ஒரு லிக்விடேஷன் நடந்துச்சுன்னா தான் அங்க பெரிய மொமெண்டம் நடக்கப் போகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ அதனால நம்ப என்ட்ரி எடுக்கக்கூடிய செட்டப் அப்படின்றது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னும் கான்ஃபிடென்ட்டாவே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத, இது வந்து நமக்கு நிரூபிச்சிருக்கு. இங்க என்ன நடந்திருக்கு? எதனால இத வந்து அப்படி சொல்றேன் அப்படின்றத வந்து பார்ப்போமா? ப்ரீவியஸாக எங்க சப்போர்ட் எடுத்திருக்கு, சேம் அதே பிரைஸ்ல தான் வந்து சப்போர்ட்டு சூப்பரான சப்போர்ட்ட கிரியேட் பண்ணி, அங்கருந்து ஒரு $1000 வந்து அப் மூவ் வந்து குடுத்துருக்கு. சரிங்களா? இங்க திரும்பவும் வராங்க. திரும்பவும் அதே அளவுல ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகே. எல்லாம் ஆல் செட் அப்டின்ட்டு நம்ம நெனைக்கும்போது, ஒரு லிக்விடேஷன் ஸ்வீப் வந்து நடந்திருக்கு அப்டின்னா, இங்க எல்லாரும் வந்து எதிர்பார்த்திருப்பாங்க இல்லைங்களா? மார்க்கெட் இனிமே கன்டினியூவா அப் மூவ் போகும் அப்டின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் பிளஸ் ப்ரீவியஸாக ஹோல்ட் பண்றவங்களுடைய ஸ்டாப் லாஸ்லாம் வந்து எடுத்தாச்சு. இனிமே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் குடுப்பதற்கு வந்து சான்சஸ் இருக்கு. லிக்விடேஷன் அப்டின்றது வேற எதுவும் இல்ல. நம்ப தான். நம்ப வச்சிருக்க பணம் தான் வந்து லிக்விடேஷன். ஸோ அது கான்செப்ட்ட சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கங்க. இத பத்தி மேலும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. லிக்விடேஷன்னா என்ன? லிக்விடிட்டி எப்படி எல்லாம் வொர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நான் ஒரு பெரிய வீடியோவா போடுறதுக்கு முயற்சி பண்றேன். நேரம் சரியாக 1:30 நமக்கு என்ட்ரி அப்படின்றது ட்ரிகர் ஆயிருக்கு. 1,07,109 அங்க வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன். என்னுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, 1,06,500 ஆல்மோஸ்ட் வந்து $600 வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கேத்த மாரி என்னுடைய ரிவார்ட் ரேஷியோவும் அதிகமா தான் வந்து வச்சிருக்கேன். சரிங்களா? 1:1 ரேஷியோவுக்கு கொஞ்சம் எபோவா இருக்க போகுது. ஸோ எவ்வளோன்ட்டு எக்ஸாக்ட்டா வந்து பார்த்துருவோமா? பார்த்தீங்கன்னா, 1:1.3 அந்த ரேஷியோ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் அப்படின்றதுனால தான் என்ட்ரி எடுத்திருக்கேன். மேபி இங்க டார்கெட்ல சேஞ்சஸ் கூட வரலாம். மொமெண்டம் நல்லா இருக்கிற பட்சத்தில. பட் நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இந்த அளவுக்கு வச்சு தான் ஆகணும்.
ஸ்டாப் லாஸ்ல மட்டும் எந்தவித ரூல்ஸையும் வந்து மாத்திக்காதீங்க. ஆ எப்பவும் நமக்கு எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வந்து தேவைப்படும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி அப்டின்ட்டு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் உடைய ஹோல்டு வந்து பண்ணணும். அதுல அவசரப்பட்டு எந்தவித மாற்றங்களும் வந்து பண்ணக்கூடாது. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கேன்டீன் ஓப்பன் ஆனதுலருந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. உடனே அவசரப்பட்டு ஐய்யய்யோ! இன்னும் கொஞ்சம் வந்து தள்ளி வச்சிரலாமா? அப்டின்ற மாரிலாம் யோசனைகள் பண்ணக்கூடாது. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுறதுல அவசரப்பட்டீங்க அப்டின்னா, அடுத்தடுத்து வர ட்ரேட் எல்லாமே வந்து ஸ்டாப் லாஸ் தான் வந்து ஹிட் ஆகும். அத வந்து மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்போதைக்கு என்னுடைய டார்கெட் இதுவாக இருக்கு. மேபி மொமெண்டம் அப்டின்றது நல்லாவே வந்து கெயின் ஆகுது அப்டின்ற பட்சத்தில இன்னும் அதிகப்படியான ஒரு டார்கெட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்டின்ட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் தான் வந்து ஹிட் ஆகுற மாதிரி வந்து தெரியுது. பிகாஸ் ஒரு பெரிய ரிஜெக்ஷன் அப்டின்றது 15 மினிட் சார்ட்ல நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கு பிறகு உடனே வந்து நடந்திருக்கு. ஸோ, அதனால இப்போதைக்கு இந்த வீடியோ அப்படின்றது லாஸ்ல தான் முடியும் அப்படின்ட்டு நான் வந்து நெனைக்கிறேன். ஸோ, இந்த வீடியோவ இவ்வளோ நேரம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதில வந்து பெரிய அளவுக்கு தவறுகள் எதுவும் நடந்திருக்க வாய்ப்புகள் இல்ல அப்படின்ட்டு நெனைச்சு தான் வந்து என்ட்ரி எடுத்தேன். இப்படியே தொடர்ந்து 2 நாள் லாஸ் ஆனாலும் சரி, 4 நாள் லாஸ் ஆனாலும் சரி, என்னுடைய ஸ்ட்ராட்டஜிய நான் வந்து மாத்திக்க போறது கிடையாது. பிகாஸ் நான் பேக் டெஸ்ட் பண்ணும்போது பெர்ஃபெக்ட்டா வொர்க் அவுட் ஆன ஸ்ட்ராட்டஜி இனிமேலும் வந்து வொர்க் அவுட் ஆகாம போகாது. சரிங்களா? ஸோ இது மாரி தொடர்ந்து லாஸஸ் தான் நம்மள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து மாத்தும். அதனால மார்க்கெட்ல லாஸ் ஆனாலும் தளராம வந்து இருங்க. எந்த விதத்திலயும் கவலை அடையாதீங்க. ஸோ இந்த வீடியோ அப்படின்றது லாஸ் ஆக முடிஞ்சிருந்தாலும், இனிமேல் ஒரு நல்ல ட்ரேடோட நான் உங்கள திரும்பவும் வந்து சந்திக்கிறேன். வலியது வாழும். நன்றி.